நடிகர் ரஜினிகாந்தின் 50 ஆண்டுகால சினிமா பயணத்தில் அவர் நடித்த அனைத்து திரைப்படங்களையும் தூத்துக்குடியில் உள்ள திரையரங்கம் ஒன்று வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடியில் கடந்த 1928ஆம் ஆண்டு நாடக கொட்டகையாக தொடங்கப்பட்ட பாலகிருஷ்ணா திரையரங்கம் காலத்திற்கு ஏற்ப உருமாறி தற்போது மல்டிபிளெக்ஸ் திரையரங்கமாக உள்ளது. 100 ஆண்டுகளை தொட உள்ள இந்த திரையரங்கத்தில் 50 ஆண்டுகால ரஜினிகாந்தின் திரைப்பயணத்தில் அவர் நடித்த அனைத்து படங்களையும் வெளியிட்டிருப்பது மற்றொரு சிறப்பம்சமாக உள்ளது. 1975இல் ரஜினிகாந்த் அறிமுகமான அபூர்வ ராகங்கள் தொடங்கி இன்று உலகம் முழுவதும் வெளியாக உள்ள கூலி திரைப்படம் வரை அனைத்து படங்களும் இங்கு வெளியாகியுள்ளன. அவருடைய முதல் படமான அபூர்வ ராகங்கள் படம் 1975 ரிலீஸ் ஆச்சு. அதுவும் நம்ம தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி பயங்கரமா வெள்ளி விழா காமிச்சு. இதுல சிறப்பு என்னன்னா 1975 ஆகஸ்ட் 15 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ 2025 ஆகஸ்ட் 14 அவருடைய கூலி படம் ரிலீஸ் ஆகுது. இந்த 50 வருஷ பயணத்துல அவருடைய பல வெற்றி படங்களை நம்ம தியேட்டர் ரிலீஸ் ஆகி நல்லபடி போயிருக்கு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆண்டுதோறும் பல்வேறு விழாக்கள் நடைபெறும். அதில் ஆவணி திருவிழா சிறப்பு பெற்றது ஆகும். இந்த ஆண்டுக்கான ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதன்பின் காலை 5:15 மணிக்கு கோவில் உள்பிரகாரத்தில் உள்ள கொடிமரத்தில் ஆவணி திருவிழா கொடியேற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வரும் 23ஆம் தேதி நடைபெறும். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் இருசக்கர வாகனங்களை இளைஞர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அங்குள்ள மாராந்தை கிராமத்தில் இரவு நேரத்தில் நிறுவனம் ஒன்றின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கை நோட்டமிட்ட இளைஞர் காலால் சைடு லாக்கை உடைத்து அதனை திருடிச் சென்றார். அதே இளைஞர் ஆலங்குளம் பேருந்து நிலையம் அருகே பட்டப்பகலில் சாவியுடன் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தை திருடி செல்வதும் சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. கைவரிசை காட்டி வரும் இளைஞரை சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் அருகே மிலிட்டரி சாலை அருகாமையில் உள்ள அண்ணா குடியிருப்பு பகுதியில் ஊழியர்களுடன் சென்ற 2 தனியார் நிறுவன பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஸ்ரீபெரும்புதூரில் இயங்கும் பாக்ஸ்கான் தொழிற்சாலையிலிருந்து பணி முடித்து ஊழியர்களுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்த பேருந்தும் காஞ்சிபுரத்திலிருந்து தண்டலில் உள்ள தனியார் தொழிற்சாலைக்கு இரவு நேர பணிக்கு ஊழியர்களை ஏற்றி வந்த பேருந்தும் நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் காயமடைந்தனர். 2 பேருந்துகளும் இரவு நேரத்தில் அதிவேகமாக சென்றதால் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து ஐசிஐசிஐ வங்கி புதிய சேமிப்பு கணக்கு துவங்கும் வாடிக்கையாளர்களுக்கு குறைந்தபட்ச சராசரி இருப்பு தொகையை 15,000 ரூபாயாக குறைத்துள்ளது. இந்த மாதம் முதல் புதிதாக கணக்கு துவங்கும் வாடிக்கையாளர்கள் பராமரிக்க வேண்டிய குறைந்தபட்ச சராசரி இருப்பு தொகையை ஐசிஐசிஐ வங்கி உயர்த்தியது. இதில் நகர்ப்புறங்களுக்கு 10,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாகவும், சிறிய நகரங்களுக்கு 5,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாகவும், கிராமப்புறங்களுக்கு 2,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டது. இதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து இந்த நடவடிக்கையில் இருந்து பின்வாங்கிய ஐசிஐசிஐ வங்கி குறைந்தபட்ச சராசரி இருப்பு தொகையை 50,000 ரூபாயிலிருந்து 15,000 குறைத்துள்ளது. இது ஏற்கனவே இருந்த குறைந்தபட்ச இருப்பு தொகையை விட 5,000 ரூபாய் கூடுதலாகும். சிறிய நகரங்களுக்கு 7,500 ரூபாயாகவும், கிராமப்புறங்களுக்கு 5,000 ரூபாயாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. பழைய வாடிக்கையாளர்களுக்கு 5,000 ரூபாயாக தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
டெல்லியில் தெருநாய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பான வழக்கு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம் நாத், சந்தீப் மேத்தா, NV அஞ்சாரியா அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. டெல்லியில் அதிகரித்து வரும் தெருநாய் தொல்லை தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணை நடத்தியது. கடந்த 11ஆம் தேதி வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பர்திவாலா, மகாதேவன் ஆகிய இருவர் அடங்கிய அமர்வு டெல்லியில் தெருநாய்களை பிடித்து 8 வாரங்களில் காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் அதிகாரிகள் தெருநாய்களை பிடிப்பதற்கு எதிராக தனிநபர்களோ அமைப்புகளோ குறுக்கே வந்தால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த உத்தரவை விலங்குகள் நல ஆர்வலர்கள் விமர்சனம் செய்து வரும் நிலையில் தெருநாய்களை கட்டுப்படுத்துவது குறித்த வழக்கு 3 நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றப்பட்டு இன்று விசாரணைக்கு வருகிறது. டெல்லியில் தெருநாய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பான வழக்கு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம் நாத், சந்தீப் மேத்தா, NV அஞ்சாரியா அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. டெல்லியில் அதிகரித்து வரும் தெருநாய் தொல்லை தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணை நடத்தியது. கடந்த 11ஆம் தேதி வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பர்திவாலா, மகாதேவன் ஆகிய இருவர் அடங்கிய அமர்வு டெல்லியில் தெருநாய்களை பிடித்து 8 வாரங்களில் காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் அதிகாரிகள் தெருநாய்களை பிடிப்பதற்கு எதிராக தனிநபர்களோ அமைப்புகளோ குறுக்கே வந்தால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த உத்தரவை விலங்குகள் நல ஆர்வலர்கள் விமர்சனம் செய்து வரும் நிலையில் தெருநாய்களை கட்டுப்படுத்துவது குறித்த வழக்கு 3 நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றப்பட்டு இன்று விசாரணைக்கு வருகிறது. பரபரப்பான அரசியல் சூழலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிப்பது, புதிய தொழில் திட்டங்கள் மற்றும் தொழில் விரிவாக்கத்திற்கு அனுமதி அளிப்பது குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளது. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இம்மாத இறுதியில் முதலமைச்சர் லண்டன் மற்றும் ஜெர்மனி செல்ல உள்ள நிலையில் அது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட உள்ளது. ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான புதிய சட்டம் கொண்டு வருவது தொடர்பாகவும் அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மக்கள் நலனுக்கான புதிய திட்டங்கள் மற்றும் சுதந்திர தின உரையில் எந்தெந்த திட்டங்கள் இடம்பெற வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி திமுகவில் இணைய உள்ளதாக வெளியான தகவலை மறுத்துள்ள அவர், இறுதி மூச்சு உள்ளவரை அதிமுகவில் தான் இருப்பேன் என்று கூறியுள்ளார். அதிமுகவின் முக்கிய தலைவராக இருந்த அன்வர் ராஜா அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த நிலையில் அதிமுக முன்னாள் MP மைத்ரேயனும் நேற்று திமுகவில் இணைந்தார். இவர்களைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் திமுகவில் இணைய உள்ளதாக நாளிதழ் ஒன்றில் செய்தி வெளியானது. இதனை மறுத்து அறிக்கை வெளியிட்டுள்ள தங்கமணி, கடந்த 11ஆம் தேதி காலை தொண்டையில் அறுவை சிகிச்சை செய்து மருத்துவமனையில் இருக்கும்போது இந்த செய்தி தன்னை இன்னும் ரணமாக்கியது என்று குறிப்பிட்டுள்ளார். தனது இறுதி மூச்சு உள்ளவரை அதிமுக தான் தன் உயிர் மூச்சு என்றும் அவர் கூறியுள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை, கன்னியாகுமரி உள்ளிட்ட முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மோப்ப நாய்கள் உதவியுடன் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட ரயில்வே போலீசார் நடைமேடை மற்றும் ரயிலில் இருந்த பயணிகளின் உடைமைகளில் சோதனை மேற்கொண்டனர். கன்னியாகுமரி சுற்றுலா தலங்களிலும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருவள்ளுவர் சிலை, கடல் நடுவே அமைந்துள்ள கண்ணாடி கூண்டு பாலம் உள்ளிட்ட இடங்களில் தொடர் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் பாம்பன் பாலம், பேருந்து நிலையம் உட்பட பல்வேறு முக்கிய நகரங்களில் மக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் RN ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக மதிமுக, கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள் அறிவித்துள்ளன. சுதந்திர தினத்தையொட்டி அரசியல் கட்சித் தலைவர்களுக்கு ஆளுநர் ரவி தேநீர் விருந்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளார். இந்த நிலையில் ஆளுநர் தரும் விருந்தை மதிமுக புறக்கணிக்கும் என்று கும்பகோணத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வைகோ அறிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு ஆளுநர், அடங்காப்தாரி ஆளுநர், இந்த தமிழ்நாட்டை துச்சமாக மதிக்கின்ற கவர்னர் பதவிக்கே 1% லாயக்கில்லாத ஆளுநர் RN ரவி ஒப்புதல் தராமல் அவர் இதுவரை ஒப்புதல் தரவில்லை. அதனால் ஆளுநர் அளிக்கின்ற சுதந்திர தின விருந்தை திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிப்பதை போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் புறக்கணிக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படும் ஆளுநரை கண்டித்து தேநீர் விருந்தை தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிப்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஆளுநரின் தேநீர் விருந்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்காது என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் ஆளுநராக பொறுப்பேற்றதிலிருந்து கூட்டாட்சி தத்துவத்திற்கு விரோதமாகவும் தமிழக நலனுக்கு எதிராகவும் RN ரவி செயல்பட்டு வருவதால் தேநீர் விருந்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புறக்கணிப்பதாக அக்கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் அறிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆளுநரின் தேநீர் விருந்தில் பங்கேற்காது என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கூறியுள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை பெருநகரில் 9100 காவல் அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
சுதந்திர தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பேருரையாற்றுகிறார். இந்த நிலையில் புனித ஜார்ஜ் கோட்டை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதும் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை விமான நிலையம், ரயில் நிலையங்கள், பேருந்து முனையங்கள், மெட்ரோ நிலையங்கள், வணிக வளாகங்கள், கடற்கரை பகுதிகள், வழிபாட்டு தலங்களில் பலத்த பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள அனைத்து தங்கும் விடுதிகள் மற்றும் ஹோட்டல்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சந்தேக நபர்களின் நடமாட்டம், கேட்பாரற்ற வாகனங்கள் குறித்து ஏதேனும் தகவல் இருந்தால் காவல்துறைக்கு தெரிவிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படம் இமாலய வெற்றி பெற மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள ரஜினி கோயிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. திருமங்கலத்தைச் சேர்ந்த ரஜினியின் தீவிர ரசிகரான கார்த்திக் என்பவர் ரஜினி கோயில் ஒன்றை உருவாக்கி சில ஆண்டுகளாக வழிபாடும் செய்து வருகிறார். இந்த நிலையில் ரஜினியின் கூலி திரைப்படம் இமாலய வெற்றி பெற 5 அடி உயர ரஜினியின் கட்டவுட்டுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்து தீப ஆராதனை காட்டி தனது குடும்பத்தினருடன் வழிபட்டனர். ஜெயிலர் அதிகமான வசூல் பண்ணியிருந்தா அந்த வசூலை கண்டிப்பா என்னது இந்த கூலி படம் முறியடிக்க. சன் டிவி நிறுவனர் கலாநிதி மாறன் சார் சொன்ன மணிக்கு அவர் ரெக்கார்டு பிரேக்கர், ரெக்கார்டு கிரியேட்டர் எல்லாமே அவர் தான். அதனால மிகுந்த அவரோட இருக்கிறோம். இன்னைக்கு படம் மிகப்பெரிய சக்சஸ் ஆகும்னு நாங்கள் நம்புறோம். கேக் வெட்டியும் கூலி திரைப்படத்தில் வரும் காட்சியின் கட்டவுட்டுகளை வைத்து மின்னொளியை ஒளிரவிட்டும் தங்களது பேரன்பை வெளிப்படுத்தினர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஆபத்தான மலைக்குன்றுகளில் ஜீப் சவாரி மேற்கொள்ளும் சுற்றுலா பயணிகளை கண்காணிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகள் மிகவும் ஆபத்தான அருவிகள் மற்றும் இயற்கை அழகை கண்டு ரசிப்பதற்கு செல்கின்றனர். சில வாகன ஓட்டிகள் சரக்கு வாகனத்தில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஆபத்தான பகுதிக்கு அழைத்துச் செல்வது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் கூட சென்று வர முடியாத பகுதிக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்துச் செல்கின்றனர். கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளை பாதுகாக்க காவல்துறையினர் மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வராக்கடன் என்று அறிவித்த பிறகும் வசூல் நடவடிக்கை தொடரும் என தீந்து போன வசனங்களை எத்தனை முறை பேசுவீர்கள் என ஒன்றிய அரசை நோக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி சு. வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். வராக்கடன் தொடர்பாக மாநிலங்களவையில் ஒன்றிய அரசு வெளியிட்ட விவரங்களை தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டு ஒன்றிய அரசை சு. வெங்கடேசன் கடுமையாக சாடியுள்ளார். 2021-25 நிதியாண்டில் பொதுத்துறை, தனியார் துறை பட்டியலிடப்பட்ட வணிக வங்கிகளில் வராக்கடன்களாக அறிவிக்கப்பட்ட 18,16,000 கோடியில் 13,98,000 கோடி ரூபாய் வசூலிக்கப்படவில்லை என ஒன்றிய அரசு கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கும் அவர் வசூலில் கால் கிணறு கூட தாண்டவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். 2014ஆம் ஆண்டு முதல் வராக்கடன் குறித்த பட்டியலை பெயர் மற்றும் தொகையுடன் ஒன்றிய அரசு வெளியிட வேண்டும் என்றும் அப்போதுதான் பொதுமக்களின் சேமிப்பு பணம் எல்லாம் எவ்வாறு சூறையாடப்பட்டுள்ளது என்பதை தேசம் பார்க்கட்டும் எனவும் சு. வெங்கடேசன் கூறியுள்ளார். நாளை 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கா மூவர்ண விளக்குகளால் ஜொலித்தது. தர்காவின் பெரிய மினராவில் மூவர்ண நிறத்தில் அலங்கரிக்கப்பட்ட வண்ண விளக்குகள் ஒளிர்ந்ததை மக்கள் கண்டு ரசித்தனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகமும் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களுக்காக தயாராகியுள்ளது. தேசிய கொடியின் மூவர்ணங்களில் ஆட்சியர் அலுவலகம் மின்னொளியில் கம்பீரமாக மிளிர்ந்தது. தேசப்பற்றை உணர்த்தும் விதத்தில் காட்சியளிக்கும் ஆட்சியர் அலுவலக கட்டடத்தை மக்கள் பார்த்து ரசித்தனர். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மனநல காப்பகங்களில் இருப்பவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனநல காப்பகங்களில் சிகிச்சையில் இருப்பவர்கள் குடும்ப அட்டை மற்றும் வருமானச் சான்றிதழ் இன்றி காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறலாம் என்று தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் ரூபாய் வரையிலான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மொத்தம் 1513 வகையான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. இவை தவிர கல்லீரல், சிறுநீரகம், இதயம், கணையம் உட்பட 8 வகையான உயர் அறுவை சிகிச்சைகளும் காப்பீட்டு திட்டத்தில் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் என்று 108 மனநல காப்பகங்களில் உள்ள 5944 பேரை காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இணைத்து சிகிச்சை அளிக்க 51 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் நடைபெற்ற வினாடி வினா நிகழ்ச்சியில் மாணவர்கள் நேரலையில் எழுப்பிய 250 கேள்விகளுக்கு 8 மணி நேரம் இடைவிடாமல் பதிலளித்து பேராசிரியை ஒருவர் ஈச் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். தனிநபர் உலக சாதனை நிகழ்வு புதுச்சேரி மூலகுளத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கல்லூரி பேராசிரியை வினிதா ரமேஷ் என்பவர் நேரலையில் மாணவ மாணவிகள் எழுப்பிய 250 கேள்விகளுக்கு 8 மணி நேரம் இடைவிடாமல் பதிலளித்து சாதனை படைத்துள்ளார். ஈச் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற பேராசிரியை வினிதா ரமேஷிற்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் சுர்ஜித்தின் சகோதரர் ஜெயபாலனை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். கவின் கொலை வழக்கு தொடர்பாக கொலையாளி சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணனை சிபிசிஐடி போலீசார் 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்தனர். விசாரணையில் பல்வேறு புதிய தகவல்கள் கிடைத்த நிலையில் விசாரணை முடித்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்நிலையில் கவின் கொலைக்கு சுர்ஜித்திற்கு உதவியதாக சகோதரர் ஜெயபாலனை சிபிசிஐடி போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். முன்னதாக ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் காதலி சுபாஷினி மற்றும் அவரது தாய் கிருஷ்ணவேணியிடம் தூத்துக்குடி சிபிசிஐடி அலுவலகத்தில் தனித்தனியாக விசாரணை நடைபெற்றது. நாகை மாவட்டம் பனங்குடி கிராமத்தில் ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவனத்தின் கதவை மூடி விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை விரிவாக்க பணியை 31,500 கோடி ரூபாய் செலவில் பிரதமர் மோடி சில ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி வைத்தார். இதற்காக பனங்குடி, நரிமணம், கோபுராஜபுரம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 570 விவசாயிகளிடம் 620 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு பணிகள் நடந்து வருகிறது. கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு மறுவாழ்வு மீள் குடியமர்வு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை என்று குற்றஞ்சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சிபிசிஎல் நிறுவனத்தின் கதவை மூடி நுழைவு வாயில் முன்பு அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 5 லட்ச ரூபாய் பணத்தை உடனடியாக கொடுக்கணும், மக்களுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா கையகப்படுத்தப்பட்ட நிலம் 618 ஏக்கரையும் எங்கள் விவசாயிகிட்ட ஒப்படைச்சிருங்க, நாங்கள் அந்த விவசாயம் பண்ணியே நாங்கள் பழச்சிக்கிறோம். இதுதான் எங்களோட கோரிக்கை, இப்போதைக்கு உள்ள கோரிக்கை. இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சன் செய்தி எதிரொலியால் மயிலாடுதுறை அருகே குத்தாலத்தில் 10 ஆண்டுகளாக வறண்டு கிடந்த குளத்திற்கு காவிரி நீர் வந்து சேர்ந்தது அப்பகுதி மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளில் தண்ணீர் கரை புரண்டு செல்லும் போது கூட குத்தாலம் தாலுகாவில் உள்ள பல்வேறு குளங்களுக்கு தண்ணீர் வருவதில்லை என அரையபுரம் பகுதி மக்கள் கவலை தெரிவித்திருந்தனர். இது தொடர்பான செய்தி அண்மையில் சன் நியூஸ் செய்தியில் ஒளிபரப்பானது. இதன் தொடர்ச்சியாக பொதுப்பணித்துறையினர் குத்தாலம் அரையபுரம் பகுதியில் பொதுக்குளத்திற்கு நீர் செல்லும் பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி காவிரி நீர் எளிதாக வர வழிவகை செய்தனர். இது அப்பகுதி மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தண்ணி பஞ்சு, ஆனால் அரையபுரம் குளத்துக்கு தண்ணியே வராமல் 10 வருஷமாக கடந்துச்சு. இது சன் டிவியில் நியூஸ் கொடுத்தோடனே இதுக்கான அதிகாரிலாம் வந்து உடனே ஆய்வு பண்ணி உடனே என்ன செய்யணுமோ செப்படுத்து தண்ணியை கொண்டா ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாய்க்காலாம் ஆக்கிரமிப்பு பண்ணி இருந்துச்சு. எல்லாத்தையும் வெட்டி கிட்டாச்சி இயந்திரம் மூலம் வெட்டி தண்ணி சரி பண்ணி குளத்தில் கொண்டா விட்டு தான் போனாங்க அவங்க சார்லாம். புதுச்சேரி அருகே கோயில் திருவிழாவை ஒட்டி தலைவாழை இலையில் மணக்க மணக்க கறிவிருந்து பரிமாறப்பட்டது. தொண்டமாநத்தம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோயில் பிரம்மோற்சவ விழா கடந்த 10ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். தேரோட்டத்தை ஒட்டி 400 கிலோ ஆட்டுக்கறி மற்றும் 200 கிலோ கோழிக்கறியுடன் தலைவாழை இலையில் 3000 பேருக்கு மணக்க மணக்க கறிவிருந்து பரிமாறப்பட்டது. தடபுடலான கறிவிருந்தில் சுற்று வட்டாரத்தில் இருந்து ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
கோவை மாவட்டம் வால்பாறை அருகே அரசு மருத்துவமனையை காட்டு யானைகள் சூறையாடியதால் பரபரப்பு நிலவியது. வால்பாறை அருகே வாகமலை எஸ்டேட் பகுதியில் அரசு மருத்துவமனை அமைந்துள்ளது. இந்த நிலையில் நேற்றிரவு வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 12 யானைகள் மருத்துவமனையின் கதவை உடைத்து கடுமையாக சேதப்படுத்தின. மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த மருந்து மாத்திரைகளையும் கீழே தள்ளி சேதப்படுத்தியதால் அப்பகுதி தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மருத்துவம் பார்க்க முடியாத நிலை உருவாகியுள்ளது. காட்டு யானைகளின் அச்சுறுத்தலால் வாகமலை எஸ்டேட் பகுதி மக்கள் அச்சத்துடனேயே வசிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கராத்தே பயிற்சி பெற வந்த மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கராத்தே பயிற்சியாளர் கெபிராஜுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அண்ணா நகரில் கராத்தே, ஜூடோ போன்ற தற்காப்பு கலை பள்ளி நடத்திய கெபிராஜ் தனக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக மாணவி ஒருவர் புகார் அளித்திருந்தார். புகாரின் பேரில் கடந்த 2021ஆம் ஆண்டு 5 பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்ட கெபிராஜ் ஜாமீனில் வெளியே வந்தார். இந்நிலையில் மேலும் சில மாணவிகள் பாலியல் புகார் அளித்ததால் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பத்மா கராத்தே மாஸ்டர் கெபிராஜ் குற்றவாளி என தீர்ப்பளித்தார். தண்டனை குறித்து நடைபெற்ற விசாரணையில் கெபிராஜுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. கெபிராஜின் குடும்ப பின்னணி, குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பாக எந்த செய்தியும் வெளியிடக்கூடாது என நீதிபதி பத்மா தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். நாகை மாவட்டம் பிரதாபராமாபுரம் ஊராட்சியில் உள்ள ஏரியில் சவுடுமண் அள்ள எதிர்ப்பு தெரிவித்து ஜேசிபி உள்ளிட்ட வாகனங்களை கிராம மக்கள் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் இந்த ஊராட்சியில் நீர்நிலைகளை பாதிக்கும் வகையில் மண் குவாரி அமைக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த கிராம மக்கள் சின்ன ஏரியில் மணல் அள்ள வந்த ஜேசிபி உள்ளிட்ட வாகனங்களை சிறைபிடித்து வெளியேற்றினர். எங்களோட ஊர்ல இந்த மணல் குவாரி அமைக்கணும்னு சொல்லி கருத்து கேட்டிருந்தாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஊர்ல 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கையெழுத்து விட்டு எங்க ஊரோட மணலை அள்ளக்கூடாதுன்னு சொல்லி நாங்க மறுப்பு கடிதம் கொடுத்திருந்தோம். ஆனா எங்களோட கருத்துக்களுக்கு மதிப்பளிக்காம உடனடியாக மண் இன்னைக்கு குவாரி போட்டதுக்கு அனைத்து அரசு இயந்திரமும் ஒரே நேர்கோட்டில் நின்று அவங்கள்ட்ட மணல் அள்ளணுங்கிறதுல உறுதியா இருக்காங்க. இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. கீழ்வேலூர் வட்டாட்சியர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி கிராம மக்களை சமரசம் செய்து வைத்தனர். துணைவேந்தரை ஆளுநர்தான் இறுதி செய்ய வேண்டும் என்று எந்த விதியில் உள்ளது என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கேரளாவில் மாநில அரசின் ஒப்புதல் இன்றி அப்துல் கலாம் பல்கலைக்கழகம் மற்றும் டிஜிட்டல் பல்கலைக்கழகத்திற்கு தற்காலிக துணைவேந்தரை அம்மாநில ஆளுநர் நியமித்ததை கேரள உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இதை எதிர்த்து ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். இதேபோல் முனைவர் சிசா தாமஸ் மற்றும் முனைவர் சிவபிரசாத் ஆகியோரை தற்காலிக துணைவேந்தர்களாக மறு நியமனம் செய்து ஆளுநர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து கேரள அரசு மனு தாக்கல் செய்தது. இந்த இரு வழக்குகளும் நீதிபதிகள் JP பர்திவாலா, R மகாதேவன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது துணைவேந்தரை தேர்வு செய்வதற்கான தேடுதல் குழுவை அமைக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கே உள்ளது என்று கேரள அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜெய்தீப் குப்தா வாதிட்டார். ஆனால் UGC விதிமுறையின்படி ஆளுநருக்கே துணைவேந்தரை நியமிப்பதற்கான தேடுதல் குழுவை அமைக்க அதிகாரம் உள்ளது என்று மத்திய அரசின் அட்டார்னி ஜெனரல் R வெங்கடரமணி தெரிவித்தார். இதையடுத்து துணைவேந்தரை ஆளுநர்தான் இறுதி செய்ய வேண்டும் என்று எந்த விதியில் எழுதப்பட்டுள்ளது என்று அவரிடம் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் துணைவேந்தர் தேடுதல் குழுவை உச்சநீதிமன்றமே நியமிப்பதாக கூறினர். இதையடுத்து இரு பல்கலைக்கழகங்களுக்கும் ஆளுநர் மற்றும் மாநில அரசு சார்பில் தலா 4 பெயர்களை பரிந்துரை செய்யும்படி உத்தரவிட்ட நீதிபதிகள் 5வது நபரை UGC பரிந்துரைக்கும் என்று தெரிவித்தனர். ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி திட்டம் 7 மாவட்டங்களுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை சென்னை ஷெனாய் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். அதன் பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2025-26ஆம் ஆண்டு மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்டதன்படி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள குழந்தைகளை அதிகம் பாதிக்கின்ற மூளைக்காய்ச்சல் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது என்றார். அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 13/8/2025 முதல், அதாவது இன்று தொடங்கி 12/9/2025 வரை ஒரு மாதம் திங்கள், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அதிகபட்சமாக 12 நாட்களுக்கு தடுப்பூசி முகாம் நடைபெறும். 1 முதல் 5 வயது குழந்தைகளுக்கும் பள்ளியில் இருந்து இடைநிற்றலான குழந்தைகளுக்கும் அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் தடுப்பூசி முகாம் செப்டம்பர் 13 முதல் அக்டோபர் 12 வரை திங்கள், வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் என்று கூறினார்.
நடிகர் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் கேரளா முழுவதும் 700க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியானது. காலை 6 மணி காட்சிக்கு அதிகாலையிலேயே குவிந்த ரசிகர்கள் செண்டை மேளம் முழங்க ஆரவாரத்துடன் படத்தை வரவேற்றனர். இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் என குடும்பத்துடன் கூலி திரைப்படத்தை பார்க்க குவிந்தனர். இந்த படம் சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். பின்ன எல்லா ஆக்டர்ஸ் இருக்கு. பின்ன தலைவரோட எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு நல்லா இருக்கு. நல்லா போகும். நல்லாவே இருக்கு. கேரளாவில் கூலி படத்தின் டிக்கெட் முன்பதிவு மட்டும் சுமார் 4 கோடி ரூபாய் வசூலித்துள்ளது. இதன் மூலம் எம்புரான் மற்றும் லியோ ஆகிய படங்களுக்கு அடுத்த இடத்தில் டிக்கெட் முன்பதிவில் கூலி படம் உள்ளது. இதேபோன்று ஆந்திரா, தெலுங்கானா மாநிலத்தில் தெலுங்கு மற்றும் தமிழில் கூலி திரைப்படம் வெளியானது. திரையரங்குகள் முன்பு பட்டாசு வெடித்தும் ஆட்டம் பாட்டத்துடனும் கூலி திரைப்படத்தை வரவேற்றனர். பரபரப்பான அரசியல் சூழலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று அமைச்சரவைக் கூட்டம் கூடுகிறது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிப்பது, புதிய தொழில் திட்டங்கள் மற்றும் தொழில் விரிவாக்கத்திற்கு அனுமதி அளிப்பது குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளது. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இம்மாத இறுதியில் முதலமைச்சர் லண்டன் மற்றும் ஜெர்மனி செல்ல உள்ள நிலையில் அது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட உள்ளது. ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான புதிய சட்டம் கொண்டு வருவது தொடர்பாகவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மக்கள் நலனுக்கான புதிய திட்டங்கள் மற்றும் சுதந்திர தின உரையில் எந்தெந்த திட்டங்கள் இடம்பெற வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. திமுகவின் ஆட்சியில் 207 அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாக கூறி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் கூட சேராததால் 207 அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாக வந்த செய்திக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன விளக்கம் அளிக்கப் போகிறார் என கேள்வி எழுப்பியுள்ளார். திட்டமிட்டு எந்த அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்காமல் அப்பாவி மக்களை தனியார் பள்ளிகளை நோக்கி ஓடச் செய்துவிட்டு அவர்கள் மீதே பழிபோட்டு அரசு பள்ளிகளை மூடும் அராஜக போக்கை கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 207 அரசு பள்ளிகள் மூடப்பட உள்ளது குறித்து தான் பேசியதற்கு பள்ளிக்கல்வித்துறை குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைந்ததாலும் பெற்றோர்கள் தனியார் பள்ளிகளை நாடுவதாலும் மாணவர் சேர்க்கை இல்லாத பள்ளிகளை மூடுகிறோம் என்று ஒரு வினோதமான விளக்க அறிக்கையை வெளியிட்டுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். திருப்பதி தேவஸ்தானம் என்ற பெயரில் பண மோசடியில் ஈடுபட்ட 28 வலைதளம் ஆன்லைனிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் உள்ள www.tirumala.org என்ற அதிகாரப்பூர்வ வலைதளம் வாயிலாக பக்தர்கள் டிக்கெட் முன்பதிவு செய்யலாம் என்றும் வேறு எந்த பெயர்களில் வரும் வலைதளங்களும் அதிகாரப்பூர்வமானது இல்லை என்பதால் அதனை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கூகுள் இணையதளத்தில் வேறு ஏதேனும் விருந்தினர் மாளிகையின் பெயரில் இருந்தாலும் நம்ப வேண்டாம் என்றும், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உடனடியாக தேவஸ்தானத்தின் கட்டணமில்லா எண்ணை அழைக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதகை அருகே 43 ஆண்டுகளுக்கு பிறகு 3 பழங்குடியின கிராமங்களுக்கான சாலையை சீரமைக்கும் பணிக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளதாக பழங்குடியின மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உதகை அருகே உள்ள சிறியூர், ஆனைக்கட்டி, சொக்கநள்ளி ஆகிய 3 பழங்குடியின கிராமங்களுக்கு கடந்த 1982ஆம் ஆண்டு தார் சாலை போடப்பட்டது. சுமார் 17 கிலோமீட்டர் கொண்ட இந்த சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் நிலையில் 43 ஆண்டுகளுக்கு பிறகு சாலை சீரமைப்பு பணிக்காக 14 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இதில் 3.75 மீட்டர் அகலத்தில் சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வரும் நிலையில் அதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். சாலையை 3 மீட்டர் அகலத்தில் மட்டுமே அமைக்க அனுமதிக்கப்படும் என வனத்துறையினர் கூறுவதாக பழங்குடியின மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வீட்டில இருந்து ஏறி வந்தேன்னா நாங்கள் கண்ணு தெரியாமல் கால் தெரியாமல் உழுகுறதா அந்த மாதிரி ஏற்றி ஒரு வண்டிக்கு கூட இடம் பத்தாது. அந்த மாதிரி ஃபாரஸ்ட்காரங்க தொல்லை பண்ணிட்டாங்க. நாங்கள் எத்தனைமா டிடியை கெஞ்சி ரேஞ்சரை கெஞ்சினாலும் கேட்கறதில்லை. தமிழ்நாடு வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் இந்த ஆண்டு 46,50,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் நெல் கொள்முதலுக்கான மாநில அரசின் ஊக்கத்தொகை உயர்த்தி வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஊக்கத்தொகை படிப்படியாக உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அமைச்சர், தற்போது சன்ன ரகத்திற்கு குவிண்டாலுக்கு 130 ரூபாயும்,
பொது ரகத்திற்கு 105 ரூபாயும் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். வரும் 2025-26 பருவத்திற்கு ஊக்கத்தொகை மேலும் உயர்த்தப்பட்டு சன்ன ரகத்திற்கு 156 ரூபாயும் பொது ரகத்திற்கு 131 ரூபாயாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 51 மாத கால ஆட்சியில் மொத்தமாக 1,83 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், இந்த ஆண்டு மட்டும் 46,50,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் பணிகள் செப்டம்பர் 1 தொடங்கப்பட உள்ளதாக அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.